சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானே. எஸ், உன்னை சுகமாக்குகிற ஒரு நேரம். எஸ், தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது. நன்றி நன்றி ஐயா. கோடி எல்லாரும் ஒரு மனமா, ஆமென், ஒரு மனமா. சில பிள்ளைகள் ஒரு மனதுக்குள்ள இணையறீங்க, இன்னும் சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டு இல்ல வேற ஒரு அபிஷேகம் வரணும்னு காத்துட்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரு மனமா எல்லாரும் வாய்களை திறந்து ஆமே எல்லாரும் ஒரு மனது நாவியோட இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய நீரூற்று நான் ஊற்ற போகிறேன். என் பிள்ளைகள் நீ நினைத்திராத ஒரு நீரூற்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா. விழித்திருந்து ஜெபித்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு புதிய நீரூற்று உண்டு. ஓ, இனி விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் அல்ல, விழித்திருந்து ஜெபித்தவர்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லுகிறார். விழித்திருந்து ஜெபித்தவர்களுக்கு இன்றைக்கு பல மடங்கு ஒரு நீரூற்று. காத்திருந்த பிள்ளைகளுக்கு, இனி காத்திருக்கிறவர்களுக்கு அல்ல, காத்திருந்த பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாளாய் மாற போகிறது. இந்த நாளில பெற போகிற அபிஷேகம், இந்த நாளில நீ பெற்றுக்கொள்ள போகிற ஒரு அபிஷேகம், இது ஒருவன் இனி உன்னை விட்டு பறித்து கொள்ள முடியாது. ஓ ரபா நாமா நாலாமா, பேதுருவின் மீது இறங்கின அபிஷேகத்தை தலையில சிலுவையில் அடிக்கும் பொழுது கூட அது பிரிந்து போகவே இல்ல. ஸ்தேவான் மீது விழுந்த அபிஷேகம் அநேகர் கற்களை எடுத்து அடிக்கும் பொழுது அது பிரிந்து போகவே இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓ எஸ் எஸ், ஏற்கனவே நான் உன்னோடு பேசி இருக்கிறேன், ஏற்கனவே நான் உன்னோடு தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன், ஏற்கனவே நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஜீவ நதி, ஒரு பெரிய ஊற்றினால நிரப்புகிறார் நிரப்புகிறார். நன்றி நன்றி. என்னோட இணைந்து பாடுங்க பாபு. கோடி நன்றி. நன்றி தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு இந்த ஆராதனை வேளையில உம்முடைய பலனை எங்களுக்கு தந்து எங்களை ஆச்சரியமாய் நீங்க நடத்த போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யார் உட்காருவோம்? இன்றைக்கு வேறொரு காரியத்தை அதனுடைய அடிப்படையிலே நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். சரி, அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். தேவன் மிகப்பெரிய மகிமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்னாடிலாம் நிற்கணும்னா நமக்கு அருகதை, சத்தமா சொல்லுங்க, வேணும். ஆமென். தகுதி வேணும். ஒரு சாதாரண ஒரு உலக மரியாதைக்கு உரியவர்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் பயப்படுகிறோம், கொஞ்சம் ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணி கொள்ளுகிறோம். மனுஷ எல்லாரையும் பாரிக்கலும் தேவன் வார்த்தையினால ஒப்பிட்டு பேச முடியாதவர். ஆமென். இந்த மலையை ஒப்பிட்டு பேசிச்சிடலாம், ஒப்பிட்டு பேசலான்னு பார்த்தா அவங்களாம் கால் தூசுன்னு சொல்றது கூட அருகதை அற்றவர்கள். ஆமென். எந்த மனுஷனையோ இந்த உலகத்துல பெரிய காரியங்களையும் நம்ம ஒப்பிட்டு பேசுவதற்கு ஆண்டவருக்கு அதெல்லாம் நிகரே இல்லை. அப்போ அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய மனுஷன் யாரால தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியும்? உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டீங்க, யாரால அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு முன்பதாக யாரால நிற்க முடியும்? இந்த பிரசங்கத்துல சில வார்த்தைகள் சொன்னாரோ அது பெருமையா அல்ல, நம்மளை தாழ்த்தி. ஆமென். எந்த காரியங்கள் இந்த பிரசங்கத்துல வருகிறதோ, ஓ அப்ப இது செஞ்சா நம்ம நீதிமானா இருந்தா ஒரு முன்னாடி நின்றுலாமா? நம்மை நீதிமானே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பார்த்து நல்ல போதகரேன்னு சொல்லும்போது இயேசுக்கு சொல்கிறார், என்ன பார்த்து ஏன் நல்ல போதகரேன்? ஆமென். இயேசுப்பா சொல்ல, என்ன பார்த்து ஏன்பா நல்லவன் சொல்ற? நம்மளும் ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடக்கூடாது, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே. அவரே சொல்ல, என்ன பார்த்து ஏன் நீ நல்லவன் சொல்லுகிற? அப்போ ஆண்டவருக்கு முன்பதான் நிற்கிற நம்ம நீதிமான்னு நம்ம நீதிமான் அப்படின்லாம் பேசிட முடியாது. ஆமென். ஒரு தாழ்மையோட உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்கணும். எத்தனை பேர் அப்படி ஆயத்தப்படுறீங்க? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு யார் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியும்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். எலியா
அப்புறம் எலிசா. அந்த 2 பேர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும், நமக்கு நேரம் போதாது. அவ்வளவு மகிமையான அற்புதங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அநேக பாகால் தீர்க்கதரிசிகள், மந்திரவாதிகள், நூற்றுக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது ஒரே ஒரு தேவ மனிதரா எலியா கர்மேல் பர்வதத்துல துணிஞ்சு வந்து நின்னாரு. எந்த தைரியத்துல வந்து நின்னாரு? சத்தமா, அவன் எவ்வளோ பெரிய மந்திரவாதியா இருந்துட்டு போகட்டும், எவ்வளோ பெரிய ராஜாவான்னு இருந்துட்டு போகட்டும், ஆனாலும் தைரியமா கர்மேல் பர்வதத்துல வந்து எலியா நின்னார். அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு ஒரு தைரியம் வருதா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆண்டவருக்காக எதையாச்சும் செய்வதற்கு இன்னைக்கு நமக்கு தைரியம் வருதான்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு அப்படி வந்த மாதிரி எதுவும். யாராச்சும் தள்ளணும், யாராச்சும் சொல்லணும், யாராச்சும் இழுக்கணும், யாராச்சும் என்னத்தையாவது பண்ணுனாதான் ஒரு தைரியமே நமக்கு வருது. எலியாவுக்கு யாரும் தள்ளி விடுவதற்கு அங்கே ஆட்கள் கிடையாது. எலியாவுக்கு என்கரேஜ் பண்ண யாருங்க இருந்தா? எலியாவுக்கு, எலிசாவுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு அங்கே யார் இருந்தாங்க? யார் இருந்தா? பக்கத்தில் பார்த்து சொல்லு, உனக்கு என்கரேஜ் பண்றதுக்கு மனுஷனை நீ தேடாதன்னு சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆண்டவருக்காக எழும்புவதற்கு மனுஷனை, ஏன்னா மனுஷனை தேடினா எழும்பவே முடியாது. மனுஷனை தேடுவீங்கன்னு சொன்னா எழும்பவே, உன்னை அமுக்கத்தான் செய்வாங்களே தவிர உன்னை எழும்ப விடவே மாட்டாங்க. அப்போ தேவ பிள்ளைகளை எலியா எலிசாவுக்கு யாருமே இல்லை. அப்போ அவர்கள் தேவனுக்காக தைரியமாய் அவர் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் வந்து நிற்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். எலிசாவின் நாட்களில் எல்லாரும் மரம் வெட்ட போகிறாங்க. அவர்கள் கோடாரி எடுத்துக்கொண்டு மரத்தை ஓங்கி வெட்டும் பொழுது ஒரு மனுஷனுடைய கோடாரி ஆற்றல போய் விழுது. ஐயோ, கடன் பட்டுலாம் நான் வாங்கிட்டு வந்தேன், இந்த கோடாரி விழுந்து போச்சே என்று சொல்லி புலம்பும் பொழுது எலிசா கேட்கிறார், வந்து கேட்கிறாரு, எந்த கோடாரி விழுந்துச்சு? உடனே அந்த மனுஷன் சொல்றான், இந்த இடத்துல தான் விழுந்துச்சுன்னு சொல்லி ஓன்னு சொல்லி அழுகிறான். உடனே எலிசா ஒரு கொப்பு, ஒரு சின்ன கிளைய பிடுங்கி அந்த ஆற்றுல போட்ட மாத்திரத்துல கிளை உள்ள போயிருச்சு, உள்ள இருக்கிற கோடாரி வெளியே வந்துருச்சு. அல்லேலூயா. அற்புதம் நடக்குது. மரித்து போனவன் மேல எலிசா விழுந்த உடனே அவனுக்குள்ள ஜீவன் வருது. எலிசா மரித்து போகிறாரு, எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போனது. எலும்புல ஒரு செத்த பிரேதம் விழுந்த உடனே பிரேதம் எழும்பி நிக்குது. இவ்வளவு அற்புதங்கள், வல்லமைகள் எப்படி வந்துச்சு? கர்மேல் பர்வதத்துல போய் நிக்கிறாரு. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு கட்டுகிறார். இஸ்ரவேலுடைய 12 நாமத்திற்கு ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு கற்களை, மனுஷனுடைய நிர்வாணம் படாத கற்கள், மனுஷனுடைய கைவேலை கூலி ஊழிப்படாத கற்களை தேடி எடுத்துக்கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல வச்சு அடுக்கிறார். ஆமென். பயன்படாத பலிபீடம் ஆண்டவருக்கு தேவை. பாவம் செய்யாதவர்கள் ஆண்டவருக்கு தேவை. பாவம் செஞ்சு அடிச்சு புட்டிச்சு கிழிஞ்சு போன பிறகு என்ன பயன்படுத்துங்கப்பா சொல்றத பார்க்கலாம். இன்னைக்கு பாவம் செய்யாம இருக்கிறியா? இப்பவே கேளு, கர்த்தர் பலமா உன்னை எடுத்து பயன்படுத்துவாரு. அப்போ அப்படிப்பட்ட பலிபீடத்தை செஞ்சு எலியா போய் அமர்ந்து இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ், நீ கூப்பிடுவான் தெய்வத்தை. காலையில் இருந்து மாலை வரைக்கும் கூப்பிடுகிறான், ரத்தத்தை சிந்திலாம் கூப்பிடுறான். அது வரைக்கும் எலியா என்ன பண்றாரு? ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு, குத்து குத்து நல்லா குத்து, கத்து கத்து நல்லா கத்து அப்படின்ட்டு எலியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உட்கார்ந்துட்டு இருக்கிற. இப்போ நடப்புவாங்கடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க நைட்டு வரைக்கும் குத்திக்கிட்டு இருப்பீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கல வந்து நிக்கிறாரு. ஆண்டவரே, இவர்கள் கண்கள் காண என் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி அவங்க உதடு மூடுவதற்குள்ளாக வானம் திறந்தது, அக்கினி இறங்கி வர ஆரம்பிச்சது. ஆமென். பலிபீடத்துல வெறும் காலையை மட்டும் அது எரிச்சிட்டு போகல. எது எதெல்லாம் எரிச்சிச்சு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. தண்ணீர், மண்ணு, கல்லு, விறகு, ஓடையில இருந்த தண்ணியை கூட நக்கிட்டு போயிருச்சான். இது தண்ணி ஊற்றுனாங்கன்றதுக்கு அடையாளமே இல்லை. அவ்வளவு நேரம் அப்படியே ரத்தத்தை ஊத்திக்கிட்டு இருக்க, அற்புதம் நடக்கல. கேட்டருளும் சொன்ன அடுத்த நாள் அற்புதம் நடந்துச்சு. ஆமென். அப்ப எப்படி நடக்குது? எப்படி இந்த அற்புதம்? எங்கப்பா கோடாரி விழுந்துச்சு? இங்கதான் விழுந்துச்சா? பதறாத இரு. ஒரு கிளை தூக்கி உள்ள கிடக்கிற கோடாரி அவன் எடுக்கிற வரைக்கும் மிதக்குது. அவன் எடுக்கிற வரைக்கும் மிதக்குது. சிலர்லாம் நீ ஆண்டோடைய அழைப்பு வர வரைக்கும் கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. உன் கை அதுல எப்போ படும்? எப்போ நீ வேதத்தை தூக்குவ?
எப்போ எனக்காக நீ நிற்பேன்னு சொல்லி அந்த கோடாரி மிதக்கிற மாதிரி சில ஆசீர்வாதம் நிக்குது. உடனே போனா பிடிச்சிப்ப. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்ப எதனால அற்புதம் நடக்குது? போய் விழுந்த மரித்தவன் கட்டல் கடையில் இருக்கிறவன் எழுப்பி உட்கார்கிறான். ஆமென். நம்ம சாதாரண தலைவலிக்கு கூட உட்கார்ந்து முக்க வேண்டியது இருக்குது. சாதாரண பிரச்சனைக்கு கூட தள்ள வேண்டியது இருக்குது. ஒன்றும் நடக்கல. காரணம் என்ன? உனக்கும் பிரசங்கம், எனக்கும் பிரசங்கம். ஏன்னா நீயும் ஜெபிக்க போற, நானும் நாளையிலிருந்து ஜெபிக்க போறேன். ஆமென். இப்பெல்லாம் யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, கேட்டுக்குங்க. ஹல்லேலூயா. அப்ப காரணம் என்ன? எலியா ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 17 1ஆம் அதிகாரத்துல, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான். ஆமென். எலிசா சொல்லுகிறாரு. நல்ல கவனிங்க, இந்த 2 வார்த்தையை எனக்கு ஆண்டவர் பிரிச்சு காமித்தார். எலியா சொல்றார். எலியா செஞ்சது நிறைய அற்புதமா, எலிசா செஞ்சது நிறைய அற்புதமா? எலியா. ஏன் எலிசா? நல்ல கவனிங்க, நல்ல பாயிண்ட்லாம் விட்டுறாதீங்க. ரெட்டிப்பான வல்லமை எலிசாக்கு வந்துச்சு. வந்ததுனாலயா? நல்ல சில நேரம் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நீங்க தரதுனால தான் நான் பயன்பட போறேன், நீங்க தந்ததுக்கு அப்புறம் தான் நான் பயன்பட போறேன். நீங்க அப்படிதான், அதுதான் உண்மை. ஆனா கிரியைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. கிரியைன்னு ஒண்ணு இருக்குது. சும்மா யாருக்கும் தர மாட்டார் கர்த்தர். அவன் கிரியையை பார்ப்பாரு, அவனுடைய நடவடிக்கையை பார்ப்பாரு. சும்மாலாம் எவனையும் கர்த்தர் உயர்த்திட மாட்டாரு. சும்மாலாம் யாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட மாட்டாரு. ஹல்லேலூயா. எலியா கேட்கிறாரு, தேவனுக்கு முன்பதாக நிக்கிற நான், தேவனுக்கு முன்பதாக நிக்கிற நான். எல்லாம் புரிஞ்சுக்க, தேவனுக்கு. ஆனா எலிசா ஒரு பிட்டு சேர்த்து போடுறாரு, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிற நான். எலியா சொல்றாரு தேவனுக்கு முன்பதாக நிக்கிற. தப்பு இல்ல, கரெக்ட் தான். ஆனா எலிசா அதை பல மடங்கு சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிறனா. ஏன் ஆண்டவர் எலிசாவை பலமா பயன்படுத்துறாரு தெரியுமா? ரெட்டிப்பான வன்மை உண்மைதான். பேச்சை பார்க்கிறாரு, நடக்கையை பார்க்கிறாரு. எலியா கூட விட்டுட்டு போன நினைக்கிறான். எலிசா நினைக்க, நீர் எங்க போனாலும் உங்களை நான் விட மாட்டேன். ரெட்டிப்பான வல்லமை கிடைச்ச பிறகு போராடினார் எலிசா. ரெட்டிப்பான வல்லமை கிடைச்ச பிறகு அவர் ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஓடுனதுனாலதான் ரெட்டிப்பான வல்லமையே. ஆமே. ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்த பிறகுதான் நீ வரணும் என்பது அல்ல, நீ வந்த பிறகுதான் அவர். எத்தனை புரியுது? சிலர்லாம் நீங்க தந்த பிறகுதான்பா நான் மாறுவேன் இருக்கேன். உண்மைதான். யாருக்கு தருவாரு? ஆயத்தமா கிரியைகளை காண்பிச்சுட்டு கர்த்தருக்காக ஓடி வருகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் தருவார். ஆமென். அப்போ தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிறேன் நான். அப்போ மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நிக்கிற நேரம் குறைவு. தேவனுக்கு முன்பதாக எவ்வளவோ மணி நேரங்கள் தேவ பிள்ளைகள் செலவழிச்சிருக்கிறாங்க. ஆமென். கர்மேல் பர்வதத்தில் நின்று ஜெபிச்சது வேணா ஒரு 2 செகண்டா இருக்கலாம். ஆனா அதற்கு பிறகாக, அதற்கு முன்பதாகவோ எத்தனையோ பல மணி நேரம் அவர்கள் ஜெபத்தை விலைக்கிரயமா கொடுத்திருக்கிறாங்க. அங்க பல மணி நேரம் தனிமையில விலைக்கிரயம் கொடுக்க போய்தான் இங்க வெளியரங்கமா ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்யறாரு. நம்மளாம் வெளியரங்கமா தான் விலைக்கிரயம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளாம் எப்படி விலைக்கிரயம் கொடுக்கிறோம்? வெளியரங்கமா விலைக்கிரயம் கொடுப்போம். நமக்கு எப்பவுமே ஜெபத்துக்கு இன்னொரு ஆள் இருந்தாதான் நமக்கு ஜெபம் ஓடும். நமக்கு எப்பவுமே சொல்லுங்க, நமக்கு எப்பவுமே மற்றவங்க ஜெபிக்கிறவங்க நம்ம கூட இருந்தாதான் நமக்கு ஜெபம் பத்தி எரியும். நமக்கு ஒரு 4 பேர் இருந்தாதான் ஜெபம் ஓடுது. நமக்கு ஒரு சர்ச்சுக்குள்ள வந்தா தான் நமக்கு ஜெபம் வருது, ஆராதிக்க தோணுது. ஒரு ஃபாஸ்டிங் இப்படி யாரா ஏதா நம்மளை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும். எப்பவும் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உந்தி உந்தி. ஜேசிபி வண்டி பார்த்துருக்கிறீங்களா? முன்னாடி ஒரு கொக்கியை ஊனிரும், பின்னாடி டயர் வைக்காது, 2 ராடு மாதிரி பெருசாக இருக்கும். அது ருசுன்னு கீழே இறங்கும். அது சப்போர்ட் பண்ணி தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளை எப்பவுமே ஜெபத்தில் ஒன்று தூக்கி விட்டுக்கிட்டு உன்னை யாராவது தட்டி விட்டுக்கிட்டே இருப்போம்னா காலம் முழுவதும் எப்படி தான் இருக்கணும்? எப்படி தான் இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். காலம் முழுவதும் எப்படி தான் இருக்கணும்? இப்படியே தான். இதில் நீ மாறவே எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என் பேரை வேணா சாமுவேல்னு சொல்றத நான் மாத்திக்கிறேன், சாமுன்னு சொல்லி. கவனிச்சிங்களா? ஆமென். அப்போ நம்ம எலியா எலிசா யாரை ஒரு தள்ளி விடுறதுக்கு ஆள் இல்லையா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண, ஒரு 12 மணி நேரம் நீ போட்டுக்கீங்க, ஒரு 4 மணி நேரம் நீ போட்டுக்கீங்க. மே 8ஆம் தேதி, ஏப்ரல் 1ல இருந்து 30 வரைக்கும் யாரும் டைம் டேபிள் கொடுக்கல, யாரும் டைம் கொடுக்கல, எவனும் சொல்லிட்டு நிக்கல. அவர்களாகவே ஜெபித்தார்கள்.
ஆமென். அவர்களாகவே ஜெபிக்கிறாங்க, அவங்களாவே டைமை போட்டுக்கிறாங்க. இத்தனை மணி நேரம் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளவு மணி நேரம் நான் வேதம் வாசிப்பேன், இவ்வளவு நேரம் நான் பாடல் ஆராதனை மட்டும் நான் செய்வேன், இவ்வளவு மணி நேரம் நான் ஆண்டவரோட துதிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அவர்களுக்குள்ளாகவே ஒரு டைம் டேபிள். இனி நமக்கு ஜெராக்ஸை கொடுக்கிறோம், என்னது பேரை டைட்டில் போட்டு அடிக்கிறோம், ஆனாலும் ஜெபமனவா 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 அழைக்கிறோம். இன்னும் எத்தனை பேர் ஜெபிக்க? ஆமென். எத்தனை பேர் பேர் கொடுக்காத ஆள் இருக்கிறீங்க? ஆமென். இனி கொடுக்கவா போறீங்க? அது எதுக்கு? யாரும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஏன் மாற்றம் இல்லை? ஏன் அன்னைக்கு எலியாவை கொண்டு அற்புதம் நடந்துச்சு, எலிசாவை கொண்டு அற்புதம் நடந்துச்சு, பலத்த அற்புதங்கள் நடக்குது, ஏன் இன்னைக்கு நடக்கலன்னா இன்னைக்கு காரணம் என்ன? நம்மளை இன்னும் உந்தி தள்ளுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, இன்னும் நம்மளை இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. நம்மளா யார் பெரிய ஆள் இல்ல, சாதாரணமா வந்துருவோமாக்கும், நம்ம சாதாரண வந்துருவோமாக்கும், நம்ம சாதாரண ஜெபம் பண்ணிடுவோமாக்கும். நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் எத்தனை அடியை நமக்கு போட வேண்டியது இருக்குது. ஆமென். ஒரு பிரச்சனை வந்தா தானே வாயை திறக்கவே செய்யறோம். ஒரு பிரச்சனை வந்த பிறகு தானே இந்த முழங்கால ஏசப்பா அப்பதானே ஞாபகத்துக்கு வராரு. ஏசப்பா செவுத்துல ஏசப்பா போட்டோ எப்பதான் ஞாபகத்துக்கு வருது? ஒரு உபத்திரம் வந்தோன்னு, உபத்திரம் வராத வரைக்கும் நமக்கு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது. பிரச்சனை போராட்டம் வந்தோடனே அப்பதான் கொஞ்சம் அப்படி திறந்து பேசுங்க ஆண்டவரே. ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது இன்னைக்கு என்னோட வார்த்தை வராதா, நல்ல சந்தோஷமா இருக்கும்போது எப்போ வருது நமக்கு யோசிச்சு பாருங்க. ஆமென். அப்போ தனி எல்லாம் சொல்லுங்க, தனி ஜெபம் முக்கியம். தனி ஜெபம் எல்லாம் சொல்லுங்க, தனி ஜெபம். அப்போ அதுவும் எவ்வளவு அதிக மணி நேரம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிற மனுஷன் யாரால நிக்க முடியும்னா ஜெபிக்கிறவர்களால் மட்டும்தான் நிக்க முடியும். ஜெபிக்காதவங்களால இப்ப நிக்கவே முடியாது. ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியும். ஆண்டவர் சோதோம் கோமாரா தேசத்தை அழிக்கும்படி புறப்பட்டு போகிறாரு. ஆதியாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆண்டவர் சோதோம் கோமோரா தேசத்தை அழிக்கும்படி அவர் புறப்பட்டு போகிறார். 18ஆம் அதிகாரம் 30வது வசனமா இல்ல 20ஆம் வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கோமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். போதும். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எத்தனை கேட்டுச்சு? ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்கும்படி நான் போறேன்ப்பா, அந்த பட்டணத்தை நான் அழிக்கும்படி போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஆண்டவர் பேசுறாரு, நான் அங்க அழிக்கும்படி நான் புறப்பட்டு போகிறேன். போனா யார் முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்க? மறுபடியும் பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். எதனால, எதுக்காக நின்றுகிட்டு இருக்கிறாரா? விண்ணப்பத்தை வைக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக. அப்போ யாரால? ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, என்னை இப்படி நடத்துறீங்களே, அப்படி என் தம்பி இல்லாம அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக அவன் நிக்கல, விண்ணப்பம் பண்ணுவதற்காக நின்று கொண்டிருந்தான். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு வச்சார் அன்னைக்கு. இல்லைன்னா முன்னாடி நிக்க முடியுமா? ஆண்டவர் ஒரே தள்ளி இருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நீ நிற்க வேணும்னு ஆசைப்படுற பிள்ளையா இருப்பீங்கன்னா, நீ கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபம் இல்லாம நீங்க எந்த காரியத்திலையும் தேவனுக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. ஆசீர்வாதம் வேணும்னு போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க போவீங்க, ஆண்டவரே என் வருமானத்தை உயர்த்துங்கப்பா நீ கேட்க போவ. ஆண்டவர் பாப்பாரு, உன் 12 மணி நேரம் வேலையை பாப்பாரு, உன் ஜெப நேரத்தை பாப்பாரு, தராசு ரொம்ப கீழே கிடக்கும். ஆமென். ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி உன் சுகத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் நீ முழங்கால் படி போட்டு போப்ப, ஆண்டவர் பாப்பாரு, அவருடைய அக்கௌண்ட் சார் ஒருத்தர் பாரு, எவ்வளவு நேரம் அவ ஜெபம் பண்ணியிருக்கா பாருப்பா அப்படின்னு பாப்பாரு. ஆண்டவரே ஜெபம் மிக மிக. டாக்டர்கிட்ட எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா பாருப்பா, 24 மணி நேரம். ஆண்டவரே அவ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியிருக்கா பாருப்பா. ஆண்டவரே 1 மணி நேரம் கூட. ஆமென். ஆமென்.
வீட்டில் பிரச்சனை போராட்டம், இந்த குடும்பம் எப்போ தான் தரித்திரத்துக்குள்ளே இருக்கு ஆண்டவரே. அவங்க பாஸ்டர் உட்காந்து இந்த குடும்பத்துக்காண்டி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருப்பா, அவங்க குடும்பம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆண்டவரே. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளோ நேரம் ஜெபம் ஓடி இருக்கு பாரு, கணக்கு போட்டு பாரு, டைம்லாம் பாரு. ஒரு 30 நாள், மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இவங்களை ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறாங்க அந்த வீட்டார். ஆமென். அந்த தம்பி கேட்குறான், ஏப்ரல் மாதம் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த தம்பி இன்னைக்கு 6 பிரசங்கத்தை கேட்டுட்டு ஜெபிக்கும்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் பாப்பார், மார்ச் மாதம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்காங்க பாருப்பா, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி. ஆண்டவர் எல்லாம் எம்டியா இருக்குப்பா. ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஏன் ஜெபம் பண்ணியிருக்காங்க? ஃப்ளாஷ்பேக், அன்னைக்கு பிரசங்கம் நல்லா விழுந்திருக்கும். ஓஹோ, அப்ப கிரெடிட் யாரு? உனக்கு வராது. இப்படித்தான் என்ன ஆசீர்வதிக்கிறாரு. உள்ளவன் கிட்ட இருந்து புடுங்கி கொடுப்பாராம். புரியுதா? உள்ளவன் கிட்ட இருந்து. இன்னைக்கு ஆண்டவர் பேர் எத்தனை விளங்குதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் பாப்பாரா பார்க்க மாட்டாராங்க. ஐயா எலியா, இப்ப நாங்க போய் நின்னுக்கிட்டு கேட்டர்லும் சொன்ன வச்சுக்கீங்களா, 24 மணி நேரம் இல்லை, எனக்கு கூட ஒரு 34 மணி நேரம் கொடுத்தாலும் கேட்டர்லும் தான் இருப்பேன். ஏன்னா பாப்பாரு. ஆனா எலியா போய் கேட்டனால என்ன, ஐயா அவன் பல மணி நேரம் ஒரு ஜெபத்துல விழுந்து கிடந்திருக்காரு. அப்படியா, என் பிள்ளைக்கு கூட்டாங்க கிருபையா. ஆமென். புரியுதா? இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, ஏன் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க முடியலன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கிறாரு. ஜெபமே சொல்லுங்க, ஜெபமே. என்ன மத்தவங்களாம் ஜெபம் இருந்துட்டோம் சொல்லுங்க பாப்பா, ஜெபம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருக்கு? ஜெபமே இன்னைக்கு இல்ல. நீ கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நீ செய்யறது என்ன செய்வன்னா, நீ குளிப்பியோ குளிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது, பல்லு தேய்ப்பியோ தேய்க்க மாட்டியோ தெரியாது, நீ வேலைக்கு போவியோ போக மாட்டியோ தெரியாது, உட்கார்ந்து சில மணி நேரத்தை கிரயம் செலுத்து. சத்தமா சொல்லுங்க பாப்போம், சில மணி நேரத்தை நீ கிரயம் செலுத்த வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்குங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்ம வாழ்க்கையில ஜெபம் எப்படிங்க இருக்குது? ஆமென். சீக்கிரம் ஆண்கள் பக்கத்தில் நிறைய ஆட்களை தரணும். ஆமென். நிறைய ஆட்களை தர போறாரு கர்த்தர், பெரிய காரியங்கள் செய்ய போறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்குன்னா, பார்ட் டைமா தான் இருக்குது. எத்தனை டைமா இருக்குது? பார்ட் டைம். பார்ட் டைம் யாரும் வேலை பார்க்குறீங்களா? சிட்டி சைடில் அதிகமாக பார்ட் டைம் வேலை. காலையில் கல்லூரிக்கு போவாங்க. தம்பி வேலை பார்க்குறேன், நம்ம சிங்கம் ஒன்று இருக்குது, நம்ம தம்பி பார்ட் டைம். அவன் காலேஜுக்கு போகிறான், நைட்டு வந்து வேலைக்கு போகிறான், பார்ட் டைமாக போகிறான். அப்போ முழு நேரத்துக்கும் பார்ட் டைமுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க ஜெபம் ஃபுல் டைமா பார்ட் டைமா? சகோதரி, நீ ஃபுல் டைமா ஜெபம் பண்ணனா உங்க வீட்டுக்காரர் ஒன்று விவாகரத்து பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. பிரதர், நீங்க ஃபுல் டைமா ஜெபம் பண்ணீங்கன்னா உன் ஓனர் ஒன்று வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாரு. அப்ப ஆண்டவர் ஒன்று ஃபுல் டைமா ஜெபிக்கணும்னு கேட்கலையா, பார்ட் டைமா ஜெபிக்கணும்னு கேட்கிறாரு. ஆமென். அப்ப அந்த பார்ட் டைம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, எல்லாருக்கும் சம் டைமா இருக்குது. சம்டைம் நான் அதை ஏதாச்சும் பண்ணுவேன், சம்டைம் ஐ டெல்லிங் லை, என்ன சொல்றது, நான் சம்டைம் போய் சொல்லுவேன், சம்டைம் டிவி பார்ப்பேன், சில நேரம். அப்போ உன் பார்ட் டைமா தான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு பார்ட் டைம். நீ மற்ற வேலையை பார்க்கணும், அந்த நேரத்தில் ஒரு பார்ட் டைம் உனக்காண்டி வச்சுக்கோ. தானியேல் ஒரு பார்ட் 3 வேலையை வச்சிருந்தாரு, தாவீது ஒரு 5 நேரம் வச்சிருந்தாரு, மோசே எப்பவுமே 40 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கல, அது ஒரு டைம், ஒரு 40 நாள், ஒரு மாசம் கழிச்சு ஒரு 40 நாள், ஒரு பார்ட் டைம். ஆனா அந்த பார்ட் டைம் சம் டைமா இல்ல, சில நேரமா இல்ல. ஆமென். நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற பார்ட் டைம் ஜெபம் எப்படி மாறிடுது? சம் டைமா மாறிடுது. சில வேலைகள் மட்டும்தான் அந்த ஜெபத்தை வைக்கிறோம். ஆமென். அதனாலதான் அற்புதம் இல்லை. அதனாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள எப்பமாச்சும் துணி துவச்சு போடுற பழக்கம் இருக்கா? ஆமென். சில ஆளுக்கு குளிக்கவே விருப்பமே இருக்காது. ஆமென். எப்பமாச்சு குளிக்கிற பழக்கம், எப்பமாச்சு பல்லு வளர்க்குற பழக்கம். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது? எப்பமாச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ வாடடிக்கும் நம்ம ஜெபம். புரியுதா? இன்னைக்கு தலைவாரி இருக்கிறீங்க, ஒரு வாரம் தலையில கையே வைக்காம அப்படி கெட்டின தலையோடு இருந்து அடுத்த வாரம் வந்து நிற்கிறீங்க, எப்படி இருக்கும்? வேனுக்குள்ள உங்க பக்கத்தில் இருக்கிற மயக்கம் மட்டும்தான் உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிரும்? காரணம் என்ன? அவ்வளவு அழுக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபிக்காம இருக்க இருக்க இருக்க, ஆமென்,
உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிற அந்த பார்ட் டைம் ஜெபம் நடக்காமல் இருக்க, திங்கக்கிழமை அந்த ஜெப நேரம் நடக்காமல் இருக்க, செவ்வாய்க்கிழமை உன் ஜெப நேரம் நடக்காம இருக்க, இப்படி எத்தனை நாள் உன் ஜெபம் நடக்காம இருந்தா நம்ம ஜெபம் இன்னைக்கு அழகா இருக்குமா அழுக்கா இருக்குமா? நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு அழகா இருக்குமா இல்ல அவலட்சணமா இருக்குமா? நீ முழங்கால் படி போட்ட உடனே ஆண்டவருக்கு பாப்பாரு, அழகா ஓடி வருவாரா? அப்போ நம்ம சில நேரம் பாருங்களேன், நம்ம ஜெபம் எப்படிதான் இருக்குது, எப்பவாச்சும் ஒரு நாள் பண்றதுனால உண்மையாக அந்த ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என் ஜெபம் ரெகுலரா இருக்கணும். என் ஜெபம் சொல்லுங்க, அவ்வளவுதான், பிரசங்கம் முடிய போகுது. ஜெபம் எப்படி இருக்கணும்? ரெகுலரா இருக்கணும். ஹல்லேலூயா.